கமல் சார் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனமிறங்கி மன்னிப்பு கேக்குறாங்க புகழ் மற்றும் குரஷி. எதுக்காக இவங்க மன்னிப்பு கேக்குறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இப்ப நம்ம கமல் அவர்கள் தான். சோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஷேர் ஆகுற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, மாயாவுக்கு ஏன் பிக் பாஸ்ல கமலஹாசன் இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல அதிகமா பேசப்பட்டு வருது. அப்படி இருக்க நிலையில அதுவே ஒரு கண்டென்ட்டா வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காமெடி பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ஷேர் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, துபாயில நடந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல பிக் பாஸ் பத்தி ஏதாவது ஒண்ணு பேசியா ஆகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச கண்டென்ட் தான் மாயா கமலஹாசன் அவர்கள். சோ என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு திரையுலகத்தோட தந்தை அப்படின்னு போற்றப்படுற ஒரு பர்சன் தான் கமல் அவர்கள். அப்படி இருக்க ஒரு பர்சனை இவங்க தெரியாம ஸ்டேஜ்ல கலாச்சிட்டாங்க. இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்து அழகா வெளியில ஷேரும் பண்ணிருக்காங்க. இது கமல் அவர்களுக்கே போயும் சேர்ந்திருக்கு. இதை நினைச்சுதான் ரெண்டு பேரும் சாரி கேட்டிருக்காங்க. சோ என்ன ஸ்டேஜ்ல பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, புகழ் அவர்கள் குரஷி கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கும் மாயாவுக்கும் ஏதாவது அப்படின்னு கேட்க, இல்ல அப்பெல்லாம் இல்லன்னு கமல் வாய்ஸ்ல குரஷி சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அடுத்ததா புகழ் உங்களுக்கு சென்னையில ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்கும்போது மாயாஜால் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதே மாதிரியே தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது மாயாவரம்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு அங்க கூடி இருந்த எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல இந்த வீடியோ மட்டும் வெளியில சூப்பராவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில இப்ப புகழ் அவர்களோ குரஷி அவர்களோ ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல புகழ் என்ன சொல்றாருன்னா, நான் தெரியாம இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இது கண்டிப்பா இருந்துச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க பேசிட்டோம். என் மேல தப்பு இருக்குதா, யாராவது ஒருத்தவங்க தப்பா நினைச்சுங்க அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க. முக்கியமா கமல் ரசிகர்கள் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். கமல் சார், நான் எப்பவுமே உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கேன். உங்களுக்கு முன்னாடி வரணும்னு நினைச்சதே கிடையாது. நீங்க இந்த திரையுலகத்தோட தந்தை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்படி இருக்க நிலையில நான் எப்படி இந்த தப்பு பண்ணுனேன்னு எனக்கு தெரியல. சோ இனிமே நான் பண்ணாம பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப இறங்கி போய் கேக்குறாங்க. குரஷி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நிறைய காமெடி பண்ணணும். பட் இந்த வீடியோ கிளிப் மட்டும் எப்படி வெளியானது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு இந்த விஷயம் பாதிக்கும் அப்படின்னு நான் நம்பல. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ எல்லாருமே எங்களை திட்டி தீத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலைமையில நாங்க பண்ணினது தப்புன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே நாங்க ஸ்டேஜ்ல பார்த்து பேசுறோம். இனிமே எங்களுக்கு இது ஒரு பெரிய லெசனா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருந்திருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்ணினது தப்பா சரியா? சோ என்னதான் தப்பு பண்ணிட்டாலும் அவங்க ரெண்டு பேருமே அதுக்கான மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இத கமல் அவர்கள் ஏத்துப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.